தமிழால் இணைந்த உள்ளங்களுக்கு வணக்கங்கள். வானிலை அறிக்கையில் நேற்று இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னு சொல்கிற காலகட்டத்துக்கு முன்னாடியே எப்படி நாம் ஊதுவத்தி ஸ்டாண்டாக வாழைப்பழத்தை பயன்படுத்தினமோ அதே மாதிரி மாவரைக்க வச்சுருந்த குளவிக்கல்ல மலைமானியாக வச்சு மலை அளந்துவீங்க நாம். இவ்வளவு ஏன், நேற்று பிறந்த குழந்தை கற்ற அண்ணா கயிற்றுல இருந்து சாமிக்கு பண்ணுற அபிஷேகம் வரைக்கும் ஏதோ ஒரு அறிவியல் காரணத்தை உள்ளே வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அப்பப்போ சொல்கிற அறிவுரையிலேயே 1000 அறிவியல் உண்மைகளை வச்சுருக்காங்கன்னா அடுத்தவனுக்கு வேணும்னு நினச்சி எழுதின ஓலைச்சுவடியில் எத்தனை அறிவியல் உண்மைகளை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு சவால் என்னென்னா, எப்படி நாம் செல்வராகவன் படத்தை மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் விளங்காதோ அதே மாதிரி தாங்க தமிழ் இலக்கியங்கள். நீங்கள் மேலோட்டமாக பார்க்கணுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எந்த ஒரு அறிவியலும் கிடைக்காது. இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, தேனியோட கண்ணு வழியாக பார்த்தா தான் பூவில் இருக்கும் தேன் தெரியும் இல்லையா? தேடிச் செல்வோம் மறைந்திருக்கும் தேனை அள்ளிப்பருக. இது லஹரம் தமிழ் மன்றம் வழங்கும் இலக்கியம் பேசும் அறிவியல். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்கம் பக்கமாக இருக்கிற அறிவியல் ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் 4-5 வரிகளை சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம புலவர்கள். சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள் இருக்குது. இருந்தும் அதில் ஒரு கோள், அதாவது பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியுது. இங்கே எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு மற்றும் அந்த உயிரினங்கள் பற்றிய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற அறிவியல் சிந்தனைகளை சொல்கிறது தான் இந்த காணொளி. முருகனுக்கு வேல் மாதிரி தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைச்ச பொக்கிஷத்தில் ஒன்று தான் நம்ம பாட்டன் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம். நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? தமிழில் கிடைச்சதுலேயே ரொம்ப பழமையான நூல், இலக்கண நூல் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆராய்ந்து பார்த்தோம்னா அது ஒரு அறிவியல் நூல். பல அறிவியல் செய்திகளை தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு நூல். எப்படின்னு கேட்குறீங்களா? அறிவியல் உலகத்தையே புரட்டி போட்ட கொள்கைகளில் ஒன்று தான் சார்லஸ் டார்வின் எழுதிய பரிணாம வளர்ச்சி கொள்கை. ஆங்கிலத்தில் இதை தியரி ஆஃப் எவால்யூஷன்னு சொல்லுவோம். டார்வின் இதில் உயிரினங்கள் தோன்றி எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பார். இதை இவர் சொன்னது 1858. ஆனால் இதுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவேன்னு தொடங்குற பாட்டில் உலக உயிரினங்களை ஓரறிவிலிருந்து 6 அறிவு வர வரிசைப்படுத்தி காட்டுனது மட்டும் இல்லாமல் புல்லும் மரணும் ஓரறிவனவேங்கிற பாட்டில் ஒவ்வொரு பிரிவுக்கும் எடுத்துக்காட்டு வர சொல்லியிருப்பார் நம்ம தொல்காப்பியர். இது என்ன ரொம்ப எளிமையான விஷயம் தானு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் காரணம் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதில் கூடுதலாக ஏசி எஃப்எம்னு வச்சு உருவாக்குறத விட ஒன்றுமே இல்லாத காலத்தில் அந்த காருக்கு அடிப்படை மாதிரியை கொடுக்கறது ரொம்ப பெருசு. தமிழில் கிடைச்சதுலே பழமையான நூல்னு சொல்கிற தொல்காப்பியத்திலேயே உலக உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை வரிசைப்படுத்தி இருக்காங்கன்னா அப்போ இவற்றை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கும் ஒரு படி மேலே 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகிங்கிற பாட்டில் கல்களுக்கு இடையிலிருந்து புல் தோன்றி அது பூடாய் மாறி பிறகு மரமாகி பின்பு அது புழு பறவை பாம்புன்னு கடைசியாக மனிதனாக பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இளைந்தேன்னு சொல்கிறது டார்வினோட கூற்றுக்கு பொருந்தது. அப்புறம் நாம் தமிழ் உலகின் மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்கிறோம்ல, அந்த மொழியிலேயே தமக்குள்ளே இருந்து எப்படி அந்த மொழி வெளிவருது, அதாவது நம்மளால் எப்படி பேச முடியுதுன்னு உந்து முதலா முந்து வழிங்கிற பாட்டில் காற்று நாம் பேசும்போது உதரவிதானமில் இருந்து அப்படியே தலை மற்றும் மிடற்ற நிலை கொண்டு அங்கிருந்து இதழ் நாக்கு மூக்கு அன்னம் வழியாக ஒளியை தோற்றுவிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பாடல் எழுதின காலகட்டத்தில் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி இவங்க உதரவிதானம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதனால ஒளி தோன்றுதுன்னு சொல்லியிருப்பாங்க? தமிழ் அழகு நிறைந்தது மட்டும் இல்லைங்க, ஆச்சரியம் நிறைந்ததும் கூட. சரிப்பா, நீ ஏதோ தமிழர்கள் அறிவியலை தெரிந்தவங்கன்னு சொல்கிற, அப்போ இவங்களுக்கு எதுக்கு இந்த கோவில் கடவுள்னு மூட நம்பிக்கை எல்லாம்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தமிழர்களோட தொன்மை வழிபாட்டில் சிவன் மற்றும் விஷ்ணு எல்லாம் வழிபட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ இந்த சிவன்னா யார், எதுக்கு இவங்க இப்படி வச்சு வழிபடணும்? அப்படி சிவன் யாராவது இருந்தால் நிஜமாவே அவருக்கு சக்தி இருக்கா? இப்படியெல்லாம் பார்த்தா தமிழர்கள் மூட நம்பிக்கையை தான் பின்பற்றுவர்கள் போலையே.
அப்படின்னு மட்டும் நினச்சாதீங்க. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் லகரமோடு. தமிழால் உறவாவோம், தமிழ் வாழ உரமாவோம்.